இறைவன் இந்த உலகத்தில் நம்மளை படைச்சிருக்காரு. மனித பிறப்பே ரொம்ப மகத்துவமான ஒரு பிறப்பு தான். ஏன்னா மற்ற உயிரினங்களுக்கு 5 அறிவு இருக்குது, நமக்கு மட்டும்தான் 6 அறிவு இருக்குது. இப்போ எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த 6வது அறிவில் தான் என்னமோ இருக்குது இல்லையா? அந்த 6வது அறிவு எதுக்காக நம்ம பயன்படுத்தணும்? அந்த 6வது அறிவை இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக மட்டும்தான் பயன்படுத்தணுமா? இல்லை, அதோடு கூட இறைவனையும் நம்ம உணரணும். அந்த 6வது அறிவுங்கிறது தான் மனம். இந்த மனம் ஒரு அளவே கிடையாது. அதை நீங்கள் எவ்வளோ விரித்தாலும் விரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது. மனதுக்கு எல்லையே கிடையாது. எங்கேயோ இருக்கிற ஒரு விஷயத்தை கூட நம்ம உணர்ந்து அந்த விஷயத்தை நம்ம சிந்திக்கும்போது அதற்கான விளக்கங்கள் கூட நமக்கு யார் மூலமாவது கிடைக்கும். மனம் அப்படிப்பட்ட தன்மையுடையது. அப்படி இறைவன் நமக்கு ஏன் மனம் கொடுத்தான் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும்ல. சில நேரமாவது அதை சிந்திக்கணும். வீண் பேச்சுக்களுக்கும் தேவையில்லாத பல விஷயங்களுக்கும் நம்ம சிந்தனையை செலவிடணுமா? இல்லை வாழ்க்கையில் சில விஷயங்கள் நம்மளோட அங்கங்களாக இருக்கும்போது அந்த கடமையை செஞ்சுட்டு நமக்கு கிடைக்கிற நேரங்களில் இறைவனை பற்றி சிந்திக்கணுமா? இதை நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இந்த உலகமே நமக்காக இறைவன் படைத்தது தானே. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு மனம் ஒரு குடம் மாதிரி, ஒரு சின்ன பானை மாதிரி இருந்தால் அதை அவ்வளோதான் கிரகிச்சிக்க முடியும். அந்த மனதை விரிவாக்குற தன்மை மனதுக்கு இருக்குன்றது ஒன்று இருக்குல்ல. அப்போ நம்ம அந்த மனசை இன்னும் கொஞ்சம் விரிவாக்கி இன்னும் கொஞ்சம் பெருசாக்குனா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் பெருசாக்குனா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போது நம்மளோட மனம் எவ்வளோ விரிவடைஞ்சிக்கிட்டே இருக்கோ அப்போது நிறைய நல்ல விஷயங்கள் நமக்காகவும் செஞ்சுக்கலாம், பிறருக்காகவும் கண்டிப்பாக செய்யலாம். இந்த மனிதனோட வாழ்க்கை தனக்கு மட்டும் இல்லை, தன்னை சார்ந்த பிற உயிர்களுக்கும் நன்மை தரணும் அப்படின்னு நம்ம வேண்டுறோம் இல்லையா? அதுவும் நமக்கு இறைவன் தந்த மனதினுடைய ஒரு கடமை. ஒரு நாய் கூட நம்ம ஒரு பிஸ்கட் போட்டாலோ இல்லை வேறு ஏதோ ஒரு உணவுப் பொருள் போட்டு அது சாப்பிட்டுச்சுன்னா அது ஞாபகம் வச்சு